வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சஞ்சய் அண்ட் சுஜித் vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து 5 முட்டை போட்டிருக்கோம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது ஓரமாக வச்சுருங்க. கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா கலர் இப்படி தான் இருக்கும். இதை எடுத்து வந்து முட்டையை உரிச்சிருங்க கைஸ். இப்போ வந்து முட்டையை வந்து இப்படி கிராஸாக வெட்டணும். இப்படியே வந்து எல்லா முட்டையும் ஒவ்வொன்றா வெட்டணும் கைஸ். இப்போ கைஸ் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அடுத்து காஷ்மீரி சில்லி தூள், உப்பு, சின்ன கப்பு. ஸோ அடுத்து நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸ் வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போடணும். அம்மா அப்பா போட்டாங்க. ஸோ திருப்பி போட்டால் தான் நல்லா பாயில் ஆகும். சொன்ன மாதிரி ஹாஃபாக வெட்டி திருப்பி போடணும். ஒன்று மட்டும் அப்படி போட்டோம். திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் வரேன். போட்டதுக்கப்புறமாக கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லாவே வதக்கணும். அதை அப்படியே ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் வச்சு திருப்பி போடுங்க. அப்போ தான் அந்த வெள்ளைக்காயில் இருக்கிறது வந்து மஞ்சள் கலராக மாறும். அதனால தான் இப்படி. இப்போ நம்ம திருப்பி போட்டது வந்து இப்படி திருப்பி போட்டோம். ஓகேங்க, இதெல்லாம் திருப்பி போட்டு பாயில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வரேன். நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ முட்டை ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம இதுக்கு மசால் செய்ய போகிறோம். அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்துக்கு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதுதான் அந்த வெங்காயம் இது நம்மளே போடலாம். கொஞ்சம் தெரிக்கும். ஓகே, இதை போட்டதுக்கப்புறமாக பாடி ஊற்றிட்டு இருக்கேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா உப்பு, ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் வந்து டீப் ஃப்ரை ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அது நல்லா அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கணும். ரைஸ் நம்ம வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அப்பளையா ஒரு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வணங்கணும். அப்புறம் வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், இந்த இது வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அதான் கொரியாண்டர் பவுடர் தான். அது கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு, அவ்வளோதாங்க. அப்புறமா இது வந்து மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்காக நிறையா போட்டுறாதீங்க, வாய் வந்துடும். நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகணும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும். தண்ணி வந்து நடுவில் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு, அதாவது உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறோம், அதனால் அப்படி பண்ணுறோம். நீங்கள் வந்து டைட்டாக குருமா வைக்கணும்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமே இருந்துடலாம். கிரேவி இப்போ வந்து நல்லாவே கன்சிஸ்டன்சி வந்தனால நம்ம வறுத்து வச்ச முட்டையை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். 3
ஓகேங்க, பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் தூக்கி கழுவ போடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர்னோம்னா இந்த டிஷ் ரெடி. இந்த டிஷ்ஷு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற பேர் தான் இது கணக்கு. ஓகேங்களா, ஹாஃப் முட்டை கிரேவி. முட்டை பாய் பையாக இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டா சர்விங்க்கு ரெடி. இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், அரிசி போட்டு சாப்பாடு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.